யாழ்ப்பாணத்தில் எரிபொருள் நிலையத்தில் திடீரென பற்றி எறிந்த மோட்டார் சைக்கிள் விரைந்து செயற்பட்ட ஊழியர்கள் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது தீ. யாழ்ப்பாணம் மரதனார்படம் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று இன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. விரைந்து செயற்பட்ட ஊழியர்கள் மணல் வாயு சிலிண்டர்களின் உதவியுடன் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனால் குறித்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் அவசர கால நிலை. வெளியான முக்கிய அறிவிப்பு. நாட்டில் நிலவும் தற்போதைய அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவசர கால நிலையை மீண்டும் நீடிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால நிலை கடந்த பிப்ரவரி 28 நிறைவடைந்தது. அதன் பின்னர் அது நீடிக்கப்படாததால் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தின் அதிகாரங்களும் செயலிழந்திருந்தன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் மற்றும் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைகள் போன்ற சூழல்களை கருத்தில் கொண்டு அவசர கால நிலையை மீண்டும் நீடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். දැන් අපිට පේනවා මේ ඉන්ධන හිඟයක් මතුවේ යයි අනවශ්‍ය බියකින් අනවශ්‍ය කලබලයකින් ඉන්ධන රැස් කිරීම සඳහා ජනතාව කටයුතු කරමින් ඉන්න බව පේනවා. ඉතින් අපේ ඉල්ලීම තිබෙන්නේ කරුණාකරලා එහෙම කලබලකාරී තත්ත්වයක් ඇති කරගත යුතු නැහැ. අවශ්‍ය ප්‍රමාණයේ ඉන්ධන ගබඩා කරගෙන තියෙන්නේ. ඒ වගේම අපි ඉන්ධන ඇනෝම් කිරීමේදී අපේ ඉන්ධන නැව් පැමිණෙන්නේ මැදපෙරදිග කලාපයෙන් නොවේ. நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் காவல்துறையினரின் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிபரின் பணிப்புரைக்கு அமைய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இந்த அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த மாசிமக பஞ்சரத பவனி இன்று சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது.
தேசிய வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியேற்றப்பட்டு விட்டோம், சுமந்திரனின் கவலை. இலங்கை தமிழரசு கட்சி என்றால் என்ன என்றொரு கேள்வி. இது எப்படியானது, ஏன் உருவானது, எப்பொழுது உருவானது? தமிழரசு என்ற பெயரோடு இந்த கட்சி உருவானது 1949 ஆண்டு டிசம்பர் 18. ஏன் உருவானது? அதுகால வரைக்கும் இலங்கை தமிழ் மக்கள் சார்பிலே பிரதிநிதிகளாக இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எடுத்த சில முடிவுகளோடு இணங்காத காரணத்தினாலே தந்தை செல்வா என்று நாங்கள் அழைக்கிற ராணி சட்டத்தரணி, அந்த காலத்திலே SJV செல்வநாயகம் அவர்கள் அந்த கட்சியிலே இருந்து பிரிந்து நாங்கள் ஒரு தமிழ் அரசு உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் அரசு என்று சொல்லுகிற போது தெளிவாக அந்த காலத்திலேயே அதை வரையறுத்தது அப்படி என்று சொன்னால் ஒரு தனி நாடு அல்ல. இஸ்ரேலின் ஜெருசலமுக்கு மேற்கே அமைந்துள்ள பெய்ட் ஷெமேஷ் நகர் மீது ஈரான் நடத்திய பாலஸ்தீன ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெருசலமிற்கு மேற்கே உள்ள பெய்ட் ஷெமேஷ் நகரை இலக்கு வைத்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு சுமார் 27 பேர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது அண்மையில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடுகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் அனைத்து வானூர்திகளும் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வானூர்தி சேவைகள் அனைத்தும் வழமை போல் இயக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. தவறுதலாக எமது அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்துவதை நிறுத்துமாறு குவைத் வான்வெளி பாதுகாப்புகள் படைக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. அத்துடன் ஈரான் இஸ்ரேல் மோதலால் ஹார்முஸ் ஜலசந்தி சட்டவிரோதமாக கடக்க முற்பட்ட எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டு மூழ்கிறது. இதனால் உலக எரிசக்தி விநியோகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.